ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான சக்சஸா எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஹோம் கிரவுண்ட் பிசினஸா இருந்து ஒரு ஹோம் மேக்கர் சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லுங்க. யூ கேன் செல் அ பேட் ப்ராடக்ட் த்ரூ குட் மார்க்கெட்டிங் ஒன்ஸ். அதுக்கு மேலே அவங்க ரெண்டாவது வாட்டி வாங்கணும், ரெண்டாவது வாட்டி உங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ வந்து அவங்க அனுபவிக்கணும்னா அது நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க. சாரோடைய இம்பாக்ட் ஆர் சாரோடைய சைடு ஹெல்ப் வந்து இந்த மார்க்கெட்டிங் திங்ஸ்ல ராஜேஷ் கிச்சன்ல என்னென்ன ரோல்ஸ் சார் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு? கேமராமேனா வந்து எனக்கு ஒர்க் பண்ணதே அவர் தான். நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா அதை அவர் தான் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாரு. ஜென்ரலா ஒரு மித் இருக்குல்ல, ஸோ வென் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் டுகெதர் இன் அ பிஸ்னஸ் டெஃபினட்டா உங்களுக்கு உங்க ஷேர்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நாங்கள் எங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்தது அப்படின்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண மாட்டோம், சேல் குறையும். அப்போ ஸ்டாஃப் வந்து திட்டுவாங்க, உங்களுக்குள்ள சண்டைன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, அது ஏன் பிசினஸ்க்குள்ள வருது? ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ப்ரோலிங்க். வெல்கம் டு ப்ரோலிங்க் பாட்காஸ்ட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் கப்பிள் இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தவங்க ஹோம் மேக்கரா இருந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு இப்போ எக்ஸ்க்ளூசிவா அவங்களுடைய ஸ்டாரை லான்ச் பண்ற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் க்ரோன் பிசினஸை எக்ஸ்க்ளூசிவா ஆக்கியிருக்காங்க. இன்னொருத்தவர் அவருடைய கார்பரேட் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் கப்பிள் கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸோ நிறைய விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவா ஒன்று லான்ச் பண்ண போறோம். 2 பேருமே அவங்க ஃபீல்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பட் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ற ஜேர்னியை லைட்டா ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு மிச்ச விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ராஜேஷ் கிச்சன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ராஜேஷ் கிச்சன் வந்து 2017ல ஒரு யூடியூப் சேனலா ஸ்டார்ட் பண்ணோம். குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 months வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்ல பெருசா நமக்கு வந்து எந்த வியூஸ்மே கிடையாது. ஒரு 100 வியூஸ் போறதே வந்து கஷ்டமா இருக்கும். சோ இருந்தாலும் இத வந்து நம்ம வியூஸ் போகணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், அதுல இருந்து மணி வரணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணல. சோ நான் வீட்ல சும்மா இருக்கேன், ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல். குக்கிங் உங்க பேஷன்? ஆமா, ஓகே. குக்கிங் வந்து அப்ப வீட்ல நானே ஏதாவது சமைச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் நிறைய பிடிக்கும். அதனால டெய்லி ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, இல்ல நீ வந்து நல்லா குக் பண்ற, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போடலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விஷயம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அதை வந்து கண்டிப்பா வீடியோஸ் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதை வந்து கண்டினியூவா போட்டுட்டே இருந்தேன். எனக்கு பெருசா வியூஸ் வருது, ஃபாலோஸ் வர்றாங்கன்றத தாண்டி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதனால வந்து ஒரு 8 months கழிச்சு ஒரு வீடியோ வந்து பிக்கப் ஆச்சு. ஓவர் நைட்ல அந்த வீடியோ வந்து பிக்கப் ஆச்சு. ரவா கேக் அப்படின்ற ஒரு வீடியோ. ஆனா அந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரெசிபிய வந்து ஒரு 7 தடவை ட்ரை பண்ணீங்க. அது நல்லா வருதா இல்லையா? பட் குக்கிங்ல அது நம்மளுக்கு வீடியோல அது தெரியலனாலுமே அது நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நீங்க ரிப்பீட்டடா ஷூட் பண்ணீங்க. ஓகே, ஒரு 7 தடவை அதை ஷூட் பண்ணி 7வது டைம் தான் வந்து அந்த கேக் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்தது. சோ அப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். ரெசிபி நல்லா இல்ல அப்படின்னா எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே வேஸ்ட். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றப்ப கூட பெருசா அதுக்காக ரொம்ப செலவு பண்ணிலாம் வந்து நாங்க செய்யல. என்கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நார்மல் மொபைல், கேமரா இருக்க ஒரு நார்மல் மொபைல், Redmi Note 4. ஓகே. சோ 4 years பேக்ல 8 years பேக். ஓகே, 2017. ஆமா. சோ அது நார்மல் ஒரு போன். அதுக்காக வீடியோ ஷூட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு அது இதுன்னு வந்து பெருசா செலவு பண்ணாம 100 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஸ்டாண்டு வீட்டு ஜன்னல்ல, கிச்சனுக்கு மேல இருக்க ஜன்னல்ல வந்து அதை பிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த அடுப்பு மட்டும் தெரியுற மாதிரி பிக்ஸ் பண்ணி அப்படிதான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். சோ நான் வீடியோ ஷூட் பண்ணி தருவேன். எனக்கு அப்ப எடிட்டிங்லாம் தெரியாது. நான் என்ன ரெசிபி எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றத ஷூட் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். அவரு வேலைக்கு போயிட்டு வந்து அதை எடிட் பண்ணி கொடுப்பாங்க. எடிட் பண்றது, அப்லோட் பண்றது எல்லாமே வந்து அவரு பார்த்துக்குவார். சோ அப்படிதான் வந்து போச்சு. ஒரு 8 months கழிச்சு வீடியோ பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா வந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆனதுனால என்னால வந்து வீடியோஸ் வந்து போட முடியல, கண்டினியூவா போட முடியல. ஒரு 2 years வந்து பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. பாப்பா பிறந்து பாப்பாவை வளர்த்துட்டு அப்ப வந்து நானும் நல்லா வெயிட் போட்டேன். சோ வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2020ல வந்து திரும்ப வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் அந்த சமையல் மட்டும்தான்.
வாய்ஸ் மட்டும்தான் என்னோட வாய்ஸ். அதுதான் கேட்க வந்தேன். நம்ம குக்கிங் வீடியோல இருந்து அந்த பிரேக் அப்புறம் நீங்க ஆரம்பிக்கும் போது ரெசிபி, இப்போ நம்ம ராஜேஷ் கிச்சனோட ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. அப்பயுமே வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி வரைக்கும் வீடியோ ஃபேஸ் வந்து காட்ட மாட்டேன். வீடியோல வந்து ஃபேஸ் காட்டாம தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2020ல ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இல்ல பரவாயில்ல நம்ம ஃபேஸும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். குக்கிங் மட்டும் இல்லாம விளாகிங்கும் சேர்த்து போட. ஓகே. குக்கிங் மட்டும் போட்டுட்டு இருந்தது, திரும்ப விளாகிங்கோட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் வந்து என் பசங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு நான் எப்படி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்றேன் அப்படின்றத ஒரு வீடியோவா போட்டேன். சோ அந்த வீடியோல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சோ எங்களுக்கும் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ அதுல இருந்து தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காமிக்காம போட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஃபேஸ் காமிச்சு போடும்போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்ததா, இல்ல அது ஒரு இன்டென்ஷனலான டிசிஷனா? ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய டிஜிட்டலா வந்துட்டாங்க. பட் நம்ம ஃபேஸ் காமிச்சு ஒண்ணு பண்ணும் போது இருக்கிற அத்தாரிட்டியும் ஃபேஸ்லெஸ்ஸா பண்ணும்போது நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் சில பேர் இன்னும் தயங்கி ஜஸ்ட் ஃபேஸ் காமிக்க கூடாது, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? லைக் அது ரொம்ப கான்சியஸா எடுத்த டிசிஷனா, இல்ல அது அது காமிக்காத இருந்த ஃபேஸ் காமிக்காம பண்ணப்ப இருந்ததுக்கும் இப்ப ஃபேஸ் காமிச்சு பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா. ஃபேஸ் காட்டுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். ஒரு மாதிரி எனக்கே கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜினா யாருன்னு தெரியணும், இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரி யாருன்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபேஸ் காட்டினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் என்கேஜிங் வந்து நிறைய இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ராஜினா யாருன்னு நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்றது ஹாப்பியா இருந்தது. சோ இப்போ ஒரு சின்ன செஷன் மாதிரி பண்ணலாம். கமலக்கண்ணன் அப்படின்னா யாரு, அவரு என்ன பண்றாரு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ராஜாத்தி ஆஃப் ராஜேஷ் கிச்சன் அவங்க என்ன பண்றாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்கன்றத அவங்க சொன்னாங்க. பட் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜாத்தி வந்து எனக்கு மாமா பொண்ணு. ஓகே. அது நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு மாமா பொண்ணு. நாங்க ரொம்ப நாளா லவ் பண்ணி அதுக்கப்புறம் 2014ல கல்யாணம் பண்ணிட்டோம். ஸ்கூல்ல வந்து நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ். 10th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. 10th அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். திண்டுக்கல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வந்தப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே வந்து வித் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சது. ஸோ வீட்ல இருந்தே அண்ணா யூனிவர்சிட்டியில போய் படிச்சதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அவங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்க பெங்களூர் போறோம். ஃபர்ஸ்ட் இயர்லயே 22 வயசுல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து பேபி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்தது. அவங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், பெங்களூர்ல இருக்கோம் நாங்க, குழந்தை, வேலைக்கு போக முடியல அப்படின்னு. அவங்க வந்து வேலைக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து திண்டுக்கல் மாதிரி திண்டுக்கலுக்குள்ள இருக்கிற ஒரு வில்லேஜ்ல, சின்ன வில்லேஜ்ல இருந்து வரோம். சோ எனக்கு நான் பெங்களூர்ல போய் எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்து ஒரு அந்த எக்ஸ்போஷர் வந்து எனக்கு கிடைச்சது. அவங்களுக்கு இன்னும் அது கிடைக்கல அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா எது இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகல. இந்த யூடியூப் சேனலும் வந்து நான் சொன்னேன் அவங்களுக்கு, அதுல சொன்னேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி இருந்து அவங்களுக்கு ராஜேஷ் கிச்சனா ஒரு யூடியூப் சேனலா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020ல ராஜேஷ் கிச்சனா ஒரு ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா அன்இன்டென்ஷனலா வந்து அதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் 4 years இன்னைக்கு வந்து அது ஒரு 50,000 ஆர்டர்ஸ் இப்போ வரைக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டோர் வந்து August 3rd ஓபன் பண்றோம். இது திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் சொல்றதோட அர்த்தமே என்னன்னா there will be many more அப்படிங்கறது. சோ ஒரு சக்சஸ்ஃபுல் வுமன் ஆண்டர்பிரனர் ராஜேஷ் கிச்சன். அது சொல்லும்போது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு அந்த ஃபீல்? பெருமையா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்சஸ் தேர்ஸ் a woman அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் வந்து பிஹைண்ட் எவ்ரி woman சக்சஸ் தேர்ஸ் a man அப்படின்றது 50-50 அக்னாலேஜ் பண்றது கிடையாது. but there's 100% a man behind her success மோட்டிவேட் பண்ணி I'm behind her or she is behind me அப்படிங்கறது. we are partners, we are equally responsible for each other's success. சூப்பர். சோ அது 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் அது 2 பேருக்கும் தான் பெருமை, 2 பேருக்கும் தான் அதோட பலன் கிடைக்க போகுது. அதனால we are happy to support each other. ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க சார், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கார்ப்பரேட் ஜாப குவிட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ குவிட் பண்ணிட்டு என்ன ஐடியா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் வந்து கமலக்கண்ணன் வேலுச்சாமி சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு அத்தை பையன். ஓகே. 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூர் போயிட்டாரு. ஸோ பெங்களூர்ல வந்து கார்பரேட்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு.
ஸோ அவருமே வந்து சின்ன லெவல்ல இருந்து 4000 ரூபாய் சம்பளத்துல இருந்து தான் வந்து 70,000 80,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் போனாரு. 2020ல நான் இங்க பாப்பா பிறந்து 2 பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க இங்க மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். பிளான் என்னன்னா நாங்க மட்டும் இங்க செட்டில் ஆகுற மாதிரி, இவர் வந்து அங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் வந்து பிளான் வச்சிருந்தோம். கடைசியா வந்து கரெக்டா லாக்டவுன் வந்தது. லாக்டவுன்ல அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ அவர் வந்து எங்க கூடயே இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா நாங்க வந்து எனக்கு வந்து 2020ல தான் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்றேன், என்னோட சேனலை வந்து ரீஸ்டார்ட் பண்றேன். அப்போ வந்து அவரும் வீட்டுல இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னும் போது ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அப்பதான் வந்து இந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்றோம், ராஜேஷ் கிச்சன் பிசினஸா ஸ்டார்ட் பண்றோம். அப்போ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. நான் வந்து வறுத்து கொடுக்குறேன், சத்மாவுக்கு வறுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அவர் போய் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ ஆர்டர் நாங்களே தான் எடுத்தோம். அவர் ஆர்டர் எடுத்து கொடுப்பாரு, நான் வந்து பேக் பண்ணுவேன், சத்துமாவு பேக் பண்றது, கொரியர் பேக் பண்றது அப்படின்னு எல்லா வேலையுமே வந்து சேர்ந்துதான் பண்ணுவோம். அந்த 1 இயர் வந்து நானும் அவருமா வந்து இந்த பிசினஸ வந்து பண்ணோம். அவ்வளோ சப்போர்ட்டிவா கூடவே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து எனக்காக பண்ணிக்கிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல ஜாலியா இருந்திருக்கலாம், பட் நான் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியாவோட இருந்தது அவரு தான். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்புறம் தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து இப்படியே வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் முடிஞ்சு அவரு அங்க பெங்களூருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க இருந்து போயிட்டு வருது, ஏன்னா 2 வருஷம் எங்க கூடவே இருந்துட்டாரு. திரும்ப இங்க இருந்து அங்க போயிட்டு வர்றது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி வேணாம் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கு 1 வருஷம் யோசித்தாரு. அப்புறம் நான் தான் இல்ல வேண்டாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு பண்ணிட்டு இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேத்து ஜூலை 27 ஒரு டிஜிட்டல் திண்டுக்கல் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டை பார்த்தது கீழே உட்காந்து ஓகே இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர். நம்ம யூடியூப்ல அந்த குக்கிங் வீடியோஸ்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேல் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் லாஸ்ட்ல எண்ட்ல சொல்லிருப்பேன், உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து எடுத்தோம். சூப்பர். ஸ்டார்டிங்ல வந்து பெருசா நமக்கு மூவ் இல்ல, 1-2 பேர் அப்படிதான் கேட்டாங்க. ஸோ கஸ்டமர் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க கேக்குறாங்க. திரும்ப அடுத்த வீடியோ வந்து அம்மா வந்து குழம்பு பொடி ப்ரிப்பேர் பண்ற வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ற குழம்பு பொடி ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்த் மிக்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணவங்க நல்லா இருக்கு அப்படின்னதும் அடுத்து எங்களோட குழம்பு பொடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அம்மாட்ட ரெசிபி வாங்கி அதை நானே ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ராஜேஷ் கிச்சன்ல ஒவ்வொன்றும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னோம்னா வாங்கி டேஸ்ட் பண்ணவங்க அடுத்தடுத்து கேட்கறது மூலமா தான் ஒவ்வொரு ப்ராடக்டா உள்ள இன்க்ளூட். ஓகே சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து வெறும் ஸ்கில் மட்டும் இருக்கு, ஆனா நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இத்தனை ப்ராடக்ட் இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு யோசிச்சு தயங்கியே நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இல்ல யூ கேனாட் ஒர்க் ஃபார் எவ்ரிதிங், நல்லா எல்லாமே ரெடி ஆகி வந்த பிறகுதான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லாம 1 by 1. ஏன்னா இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் பாக்குறவங்களுடைய மேஜர் கனெக்ட் என்னன்னா பெருசா கேமரா இது அப்படிலாம் இல்ல, கேஷுவலா நீங்க எல்லாத்தையுமே லிட்டரலா நீங்க உட்காந்து ப்ராடக்ட்ஸ் வறுக்கிறதுல இருந்து எல்லாமே இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து போடுறது இதெல்லாமே கூட தான் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான சக்சஸா எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. வீடியோ வந்து நாங்க என்ன பண்றோம், சத்மாவுக்கு வந்து நான் வறுக்கிறதுல இருந்து அதை அரைச்சிட்டு வந்து பேக் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா வீடியோ போட்டுருவோம். ஸோ அதுல இருந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது. அதுவும் இல்லாம நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இப்போ வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அதனால கூட இருக்கலாம். ஓகே சூப்பர். அவங்க ஃபுல்லா வந்து பாக்குறாங்க அந்த மாதிரி அந்த ஜர்னி, அது என்ன இன்கிரீடியன்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி கொரியர் பேக் பண்றாங்க, அது எல்லாமே வந்து அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து அது கண்டிப்பா வருது. அதே மாதிரி ரெகுலரா வாங்குறவங்க பேட் ப்ராடக்ட் த்ரூ குட் மார்க்கெட்டிங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தா தான் நம்ம திரும்ப வாங்க முடியும். இப்போ வரைக்கும் ஒரு 5000 ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க இருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் ப்ராடக்ட் வாங்குறவங்க, என்ன ப்ராடக்ட் புதுசா போட்டாலும் இமீடியட்டா வந்து இது அன்னைக்கு வீடியோல சொன்னா இமீடியட்டா வந்து இந்த ப்ராடக்ட் சொல்லுவாங்க.
ஸோ அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் வந்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ பேசிக்கா நீங்க ஒரு கார்பரேட் ஜாபை நம்ம ஒரு ரெகுலரான ஒரு பேட்டர்ன்ல இருந்துட்டு ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கும் போது ஒரு கார்பரேட் ஜாபை குவிட் பண்றதுக்குன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான டிசிஷன். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் இது வேணும். ஸோ அதை பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சியூ பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அது இட் வாஸ் அ குவிக் டிசிஷன் அண்ட் உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டீங்க. ஸோ அதை கத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு பிராண்டா சோஷியல் குரு அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சு ரன் பண்றீங்க. ஸோ அதை ஒரு பிராண்டா லான்ச் பண்ணும்போது இனிஷியலா உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்ததா சார்? ஒரு கரெக்ஷன் வேணா, இட் வாஸ் நாட் அ குவிக் டிசிஷன் அட் ஆல். ஓகே. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து நான் யோசிச்சேன் வேலையை விடணுமா. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து போயிடலாம். அது வந்து ஒரு 14 years ஆஃப் ஐடி ஜேர்னி அப்படின்னா ராஜி முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பில்டிங் மெயின்டெனன்ஸ் டீம்ல ஒரு எலக்ட்ரீஷியன் ஜாப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து நான் டிகிரி படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் நான் டெக் மஹிந்திரா, செஞ்சர், டார்கெட், ஷெல், இன்டியூட் அப்படி போய் நாஸ்டாக்னு ஒரு நல்ல கம்பெனி, யூஎஸ் கம்பெனில க்ளோஸ் டு 1 lakh சேலரிக்கு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த அங்க வர்றதுக்கு அது வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு ட்ரீம் ஜாபா இருந்தது. ஸோ இப்போ என்னோட ட்ரீம் ஜாபா 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஜாப், எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 10 வருஷம் கூட அங்க வேலை பார்த்துக்கலாம். ஸோ அதை விடுறதுங்கிறது அந்த டிசிஷன் அவ்வளவு ஈஸியா நாங்க எடுத்தல. ரொம்ப யோசிச்சு அதை விட்டா வந்து இங்க சர்வை பண்ண முடியுமா அப்படிலாம் அதை திங்க் பண்ணி தான் வந்து அதை எடுத்தோம். அதை தாண்டியும் வேலையை விடுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க ஆப்வியஸ்லி எனக்கு இந்த டிராவல் பண்ணிட்டு வர்றது அது வந்து கஷ்டமா இருந்தது. இங்க என்னோட தேவை இருந்தது. ராஜத்திக்கு வந்து என்னோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஐடியா வந்து எப்படி வந்ததுன்னா, இப்ப ராஜேஷ் கிச்சனை நம்ம சோசியல் மீடியா மூலமா தான் வந்து நம்ம க்ரோ பண்ணோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. நான் வேலையை விட்டுட்டு வந்து நான் ராஜேஷ் கிச்சன்ல உட்காரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை. ராஜேஷ் கிச்சன் இஸ் ராஜாத்திஸ் ப்ராடக்ட். அதை வந்து அவங்க தான் வந்து அதோட ஃபேஸா இருக்கும். அதுல நான் இன்டர்வியூ பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவ்வளவு நாள் ராஜேஷ் கிச்சனுக்கு பண்ணதை இனிமே மத்த கம்பெனிகளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எனக்கு இருந்தது. அதனால நான் திருப்பி முறையா போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும் அப்படின்னு நான் படிச்சேன். படிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப மத்த ப்ராடக்ட்ஸ் மத்த கம்பெனிஸ்க்கு நான் வந்து அந்த சர்வீஸை நான் அப்படிதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்வம் வந்து அப்படிதான். சூப்பர். சோ நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓபன் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா? சோ நம்ம அது ஓனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிராண்டோ ஒரு பிசினஸ் ஸ்மால் பிசினஸ் ஓனரோ அட்ராக்ட் பண்றதுக்கு இனிஷியலா கிளைண்ட் நம்ம அப்ரோச் பண்ணோமா, இல்ல நம்மளுக்கு கிளைண்ட் வந்தாங்களா? இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இனிஷியலா பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன? சோ இனிஷியலா இப்ப எப்படி கேக்குறேன், இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்ன? ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸையோ ஒரு பிசினஸ் பண்றாங்க. அதை வந்து டிஜிட்டல்ல லெட்ஸ் சே வந்து இப்ப ராஜேஷ் கிச்சன் மாதிரியான கம்பெனினா அவங்க வந்து அவங்களுக்கு சேல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, டிஜிட்டல்ல விசிபிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இதுதான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வேலை. இப்ப நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வேணும். சோ இதுவும் ஒரு பிசினஸ். சோ எனக்கு நானே வந்து கிளைண்ட்ஸ் பிடிக்க முடியல அப்படின்னா நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? அப்படி இருக்கு இல்லையா? சோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா அவருடைய பண்ண வேண்டிய முதல் வேலை வந்து அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி அவர் வந்து கிளைண்ட் எடுக்க வேண்டியதான் அவர் வேலை. நம்ம எந்த யாருக்கு சர்வ் பண்ண, நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு. நம்ம எந்த பிசினஸ்க்கு எந்த நிஷ் எந்த இண்டஸ்ட்ரி சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றோம். அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கியூரேட் பண்றோம், அதை மார்க்கெட் பண்றோம், அதுல இருந்து லீட் ஜெனரேட் பண்றோம், அதை அவுட்ரீச் பண்றோம், அந்த லீடை க்ளோஸ் பண்றோம், சேல் அங்க நடக்குது. இதை நம்ம பண்ண முடியலன்னா நம்ம கிளைண்டே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு நாமளே கிளைண்ட் எடுக்க முடியாத ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு ப்ராசஸ் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப பேசிக்கான ஃபவுண்டேஷன். பட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இன்டர்நெட்லயோ பல சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோர்சஸ்ல 25,000 ரூபாய்க்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு, 2.5 லட்சத்துக்கும் இருக்கு. இட்ஸ் வெரி வைட் ஸ்ப்ரெட். பட் இப்போ நிறைய பேர் கத்துக்கணும்ன்றதும் ஆர்வமா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு கோர்ஸையோ பிக் பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல பிராண்ட் நேமோ இன்ஸ்டிடியூஷனோ விட்டுடலாம். பட் அந்த கோர்ஸ்ல அவங்க மெயினா பார்க்க வேண்டிய சப்ஜெக்டோ இல்ல எதை வச்சு அவங்க அந்த கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் சார்? இப்ப இந்த டிஜிட்டல் பீட் எனி ஃபீல்டு எல்லாமே வந்து இப்ப டிஜிட்டல் ஸ்கில்ஸ்னா அது வந்து யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. கோர்சஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா அதை ஆர்கனைஸ்டா தொகுத்து நமக்கு கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் வந்து கோர்சஸ்ல நடக்குது. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட படிச்சவங்க இப்ப ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பார்த்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல சேரலாம். இல்ல அதெல்லாம் கூட இல்ல அப்படின்னா
ஒரு விஷயத்துல அல்லது அந்த ஸ்கில் மேல அவங்களுக்கு வந்து ஒரு அப்சஷன் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாவே அதை படிக்க முடியும். பட் அந்த அப்சஷன் வந்து கம்மியா இருக்கிறவங்க ஒரு முறையா இதை ஆல்ரெடி கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்க ஓகே, சூப்பர். சோ இதுல வந்து ஒரு கப்பலா ஒரு பிசினஸ்ல இருக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் வேற வேற ஃபீல்டா இருந்தாலுமே சாரோடைய இம்பாக்ட் ஆர் சாரோடைய சைடு ஹெல்ப் வந்து இந்த மார்க்கெட்டிங் திங்ஸ்ல ராஜேஷ் கிச்சன்ல என்னென்ன ரோல்ஸ் சார் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு? ராஜேஷ் கிச்சன்ல வந்து ஆர்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வறுத்து கொடுப்பேன், அவர் போய் அரைச்சிட்டு வருவாரு. வாட்ஸ்அப்ல தான் வந்து நாங்க ஆர்டர் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு இங்க பாப்பாவங்கள பாத்துக்கணும், வறுக்கணும், ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஒர்க் வந்து நிறைய இருக்கும் போது வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கிறது அவர் எடுப்பாரு. 2 பேருமே அதை ஷேர் பண்ணிக்குவோம். ஆர்டர் எடுக்கிறது வந்து 2 பேருமே, நான் இங்க ஒர்க்கா இருக்கும் போது அவர் பாத்துக்குவாரு, அவருக்கு வேலை இருக்கும் போது நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். கேமராமேனா வந்து எனக்கு ஒர்க் பண்ணதே அவர் தான். நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா அதை அவர் தான் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுமே வந்து 2 பேரும் பிரிச்சு ஷேர் பண்ணி தான் வந்து பண்ணிப்போம் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல. ஆமா, ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து அவரு ஓனா ஒரு பிசினஸ் பாத்துக்கிறாரு. மோஸ்ட்லி கிளைண்ட்டை பாக்குறதுக்காக அவர் வெளியே போயிடுவாரு. இப்போ வந்து ராஜேஷ் கிச்சன்ல ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் வந்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். எடிட் பண்றது, வீடியோ ஷூட் பண்ணி கொடுப்பாரு, எடிட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வந்து அவருக்கு வேலை இருக்கு அப்படின்றனால நானே ஷூட் பண்ணிக்கிறேன், நானே எடிட் பண்ணிக்கிறேன். கீழே ஆஃபீஸையும் வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்பப்போ ஆஃபீஸில் வந்து எனக்கு இது வேணும், வெளியில இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் வேணும் அப்படின்னும் போது அந்த சப்போர்ட் எல்லாமே அவர் பண்ணி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து கம்ப்ளீட்லி எல்லா விஷயமும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து பண்ணோம். அப்போ அவங்க சொன்ன மாதிரி வீட்டில இருந்து வெளியில் இருக்கிறது எல்லாமே நான் பண்ணுவேன். ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தால் இவங்க வந்து வறுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் இதெல்லாம் ஒரே நாள் நடக்கும். காலையில் போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு வருவோம், அதுக்கப்புறம் அவங்க வறுத்து கொடுப்பாங்க. மதியம் போய் நான் அரைச்சிட்டு வருவேன், அதுக்கப்புறம் அவங்க பேக் பண்ணுவாங்க. சாயந்தரம் நான் போய் கொரியர் போட்டு வருவேன். ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படி தான் ஹெக்டிக்காக தான் வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டு செகண்ட் லாக்டவுன் இந்த டைம். 2வது லாக்டவுன் முடிஞ்சரவோ வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நாங்கள் வெளியில் ஸ்டாஃப் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் இல்லைனாலும் ராஜேஷ் கிச்சன் கேன் ரன் இட் செல்ஃப். ஆமாம், இப்போ அவங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நமக்கு நல்ல இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து நம்ம ஆர்டர்ஸ் வரும். இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நல்ல டீம் இருக்காங்க. அவங்க நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதே குவாலிட்டியில் அப்போ இருந்து பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. கொரியர் பேக் பண்ண முடியும், கொரியர் டிஸ்பேச் ஆகும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அவங்க கஸ்டமர் சப்போர்ட், அது எல்லாமே வந்து நமக்கான டீம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 1 இயர் வந்து நாங்கள் கஷ்டப்படும் போது அத்தை வந்து இங்கே பக்கத்தில் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும், மூட்டையாக தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அத்தை கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் வறுத்துட்டு இருந்த இடத்துல அத்தை வந்து உட்காந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட மேஜர் ரோல் வந்து அங்கே நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து ரைஸ் மில்க்கு போயிட்டு வர்றது எல்லாமே வந்து அத்தை தான். மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க கண்ட்ரோல், அவங்க பார்த்துக்குவாங்க. நான் இல்லைனாலும் அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபேமிலி க்ரோன் பிஸ்னஸ் சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி க்ரோன் பிஸ்னஸ். ஸோ நிறைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரினராக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் ஸ்கேலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு மேண்டட்டான விஷயம். அது வந்து அந்த பிஸ்னஸை இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஓகே நம்மளுக்கு ஸ்கில் இருக்குது, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், ப்ராடக்ட் ரெடி பண்ணியாச்சு, ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் சின்ன சின்ன டீடைலிங் இருக்குல்ல மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டியான பேக்கேஜிங் வேணும், நம்மளுக்கு லேபிளிங் இருக்கணும், நம்ம கொரியர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் செல்ஃபாக எங்கேருந்து அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை எப்படி அதெல்லாமே சோர்ஸ் பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலாக போகிறோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே எப்படி உங்களுக்கு எவால்வ் ஆச்சு? எங்கேருந்து கான்ஸ்டண்ட்டாக இது எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். எங்களுக்கு வந்து பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதே எங்கள் பாப்பாங்களுக்காக நான் ரெடி பண்ணது. ஸோ ப்ராடக்ட் ரெடி பண்ண தெரியும், பட் அதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சுத்தமாக எங்கள் 2 பேருக்குமே நாலேஜ் கிடையாது. நார்மலாக கடையில் அந்த பருப்பு கவர்னு சொல்லுவாங்க, ஸோ லேசான கவர், ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் வந்து அதில் பேக்கெட் பண்ணோம். அதை எப்படி சீல் வைக்கிறதுன்னு தெரியாது. மெழுகுவர்த்தியில் சீல் வைக்கிறது, கேஸ் அடுப்பில் சீல் வைக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து இன்னமும் அந்த வீடியோஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ நாங்கள் எப்படி ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை எப்படி பேக்கெட் போடுறோம், எப்படி சீல் பண்ணுறோம் அப்படின்றத முதற்கொண்டு நாங்கள் வீடியோவாக வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி சீல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நமக்கு அனுப்பும் போது கஸ்டமர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு
ப்ராடக்ட் வந்து டேமேஜாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது டேமேஜாக வந்திருக்குன்னு சொல்லும் போது சரி அதுக்காக நம்ம பேக்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தேட ஆரம்பித்தோம். அப்புறம் ஸ்டாண்டிங் பவுச் வாங்கினோம். ஸோ அதை சீல் பண்ணுறது வந்து இது ப்ராப்பராக இருக்காது, சீலிங் வந்து பிரிஞ்சிருது அப்படின்றனால சீலிங் மிஷின் வாங்கினோம். ஸோ அப்படிதான் ஒவ்வொன்றா வந்து பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தோம். கற்றுக்குறீங்க தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இப்போ ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் ஓன் ரெசிபிஸ் எல்லாமே. பட் இந்த மாதிரி அதர் திங்ஸ் எங்கேருந்து இப்போ ஷூட் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே செல்ஃப் லேர்னிங் ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, எங்கேருந்து அதெல்லாம் கற்றுக்குறீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வெளியே போவோம். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது பார்ப்போம், இவங்க அந்த பாக்கெட் எடுத்து பார்ப்போம், இந்த பாக்கெட் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ப்ராடக்ட்ஸை தாண்டி பேக்கேஜிங் மேல டீடைலிங் மேல நம்ம அந்த அவ்வளோ நாள் அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம ஒன்று பண்றோங்கும் போது தான் நம்ம அது கண்ணில் படும். இப்போ இந்த ப்ராடக்ட் இது எப்படி பண்றாங்க, இந்த சீலிங் இதை எப்படி பண்றாங்க, இந்த லேபிள் இது நல்லா இருக்கே, இந்த மாதிரிலாம் நம்ம தோண்டிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா அது இதுக்கு பேர் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை தேடுவோம். இந்த அந்த ஸ்டாண்டிங் போச்சுங்கிறதுக்கு பேர் ஸ்டாண்டிங் போச்சுங்கிறது எனக்கு இப்போ தெரியாது, அதை தேடுவோம். அதை கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்போ அந்த ஆள் இல்லை. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற நாலேஜ் அப்போ இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருப்போம். பட் அந்த டைம்க்கு இட் வாஸ் வே அஹெட் இல்லையா, அந்த டைம். ஆமாம், அது இவ்வளோ டைம் எடுத்திருக்காது, இன்னும் சீக்கிரமே இது பண்ணியிருந்திருக்கலாம். பேக்கேஜ் டேமேஜ் ஆகாமல் வர்றதுக்கு இதை எப்படி கொரியரில் வந்து நிறைய டேமேஜ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் சீல் பண்ணி தூக்கி போட்டு பார்ப்போம், நம்மளே உடையுதா, கொரியரில் இப்படி தூக்கி போட்டாங்கன்னா உடையுமா. ஏன்னா கொரியரில் போகும்போது வந்து நம்ம வந்து பார்த்து மெதுவாக எடுத்து வைப்போம். கொரியரில் அப்படி பண்ண மாட்டாங்க, எடுத்து தூக்கி தான் போடுவாங்க. ஸோ அதனால வந்து மேல இருந்து தூக்கி போடுவோம், சேர்ல இருந்து மேல இருந்து கீழே தூக்கி போட்டு டேமேஜ் ஆகுதா இல்லையா அப்படிலாம் செக் பண்ணுவோம். யூனிட் மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாமே பண்ணி தான். இல்லைன்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற வழியில நம்ம புதுசாக வாங்கிக்கிறோம், அது நமக்கு லாஸ் தானே. ஸோ அதனால நம்மளே அதை பண்ணி பார்த்துறது பெட்டர். ஸோ அதனால ஒவ்வொன்றா எவ்ரி சிங்கிள் திங் நாங்கள் கற்றுக்கிட்டு அது கற்றுக்கிறதுக்கான டைம் அது ரொம்ப எடுத்தது. பட் அது இப்போ பர்ஃபெக்டாக இருக்கானா இல்லை, இன்னும் அடுத்தடுத்து இன்னும் வேற என்ன டிஃப்ரெண்ட் பேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் நம்ம குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறதுல இப்போ இருக்குது எது நம்ம இந்த ஸ்கேலுக்கு எது எக்கனாமிக்கலாக இருக்குது, அடுத்த ஸ்கேல் போனால் நமக்கான ப்ரொசீஜர் என்ன, அதெல்லாம் நம்ம இன்னும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கோம். தினம் கத்துக்கிறோம். அந்த லேர்னிங் நெவர் எண்டிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்னுமே நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்டோரும் லான்ச் பண்ண போறீங்க. ஸோ ஸ்டோர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா. ஸோ நம்ம ராஜேஷ் கிச்சனில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வெளிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் நம்ம லேபிளிங் பண்ணி வச்சிருக்கோம். பட் புதுசாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம், இது வேண்டாம், இந்த செக்ரிகேஷன் ஒன்று பண்ணுறீங்க இல்லையா. ஸோ என்ன ப்ராடக்ட் வேணும், அடுத்து எதை லான்ச் பண்ணலான்றதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க? எல்லாமே வந்து கஸ்டமர் கேட்கறது தான். நிறைய டைம் கேட்பாங்க, ராகி மாவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ இருக்கிற வேலைகள்லாம் அதை பண்ண முடியாது அப்படின்றனால ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஒரு அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற யூனிட்ல வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அடுத்தடுத்து இன்னும் கஸ்டமர் மைண்டில் வச்சுருக்கேன், கஸ்டமர் இது வேணும் அப்படின்னு கேட்ட லிஸ்ட் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ராஜேஷ் கிச்சனில் கஸ்டமர் கேட்குற ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுடைய அடுத்த ப்ராடக்ட் என்னன்றது கஸ்டமருடைய ஃபீட்பேக்ல இருந்து நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ராஜேஷ் கிச்சனுக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 years நம்ம எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக நம்ம ஒன்லி அவங்க கண்டென்ட் த்ரூ மட்டும்தான் வந்து இதே அவங்களுக்கு நாங்கள் ஆடாவோ அப்படி எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. அவங்க வீடியோவில் அவங்க ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன ஆர்டர், இன்றைக்கி என்ன மேனுஃபேக்சரிங் ஒர்க் நடக்குது, இன்றைக்கி என்ன பேக்கிங் ஒர்க் நடக்குது, அந்த இதை தான் வந்து அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. அது மூலமாக த்ரூ ஆர்கானிக் சேல்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது ஸோ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியா பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதை தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கும்போது சில நாலேஜ் நமக்கு கிடைக்குது. அதில் வந்து இவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் ஓகே, இந்த விஷயங்கள் நம்ம முன்னாடியே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சில விஷயங்கள் தெரியுது. சில விஷயங்கள்லாம் இல்லை இது நம்ம இவ்வளோ நாள் தப்பாக பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சில விஷயங்கள் தெரியுது. ஸோ அப்படி அவ்வளோ நாள் தப்பாக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்ல ஒன்று இவ்வளோ நாள் நாங்கள் மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் பண்ணவே இல்லை. ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு வந்து அது நல்லா போகலாம், இன்னொரு நாள் வந்து அது சரியாக ஆர்டர்ஸ் இருக்காது. அது இது ஏன் நல்லா போகுது, இது ஏன் நல்லா போகல, அது நமக்கு தெரியாது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம மார்க்கெட்டிங்
மார்க்கெட்டிங் கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணும்போது இன்னைக்கு எவ்வளவு ஆர்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் போகும் இல்ல அந்த எந்த ப்ராடக்ட் சேல் நடக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்காக நம்ம மார்க்கெட்டிங் பண்றோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம த்ரூ கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங்னால மட்டும்தான் வந்து அதை பண்ண முடியும். அதை வந்து இப்போ நான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ராஜேஷ் கிச்சனை ஒரு கிளைண்டா ஆன்போர்ட் பண்ணி அதை வந்து நாங்க கன்சிஸ்டண்டா வந்து நம்ம மார்க்கெட்டிங்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். பிளஸ் இப்போ பிசிக்கல் ஸ்டோர் ஓப்பன் பண்றதுனால ஆஃப்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போறோம். இனிமே இப்போ நம்ம திண்டுக்கல்ல நம்மளுடைய ஸ்டோர் இருக்குது. திண்டுக்கல்லையும் நம்மளுடைய ஹோர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாள்ல பார்க்க முடியும். ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணணும். எல்லா பிசினஸுமே எது தேவையோ இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பிசினஸுக்கு எது தேவையோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். எந்த பிசினஸ்க்கு எது தேவைன்றதை தாண்டி இப்போ கிளைண்ட் ராஜேஷ் கிச்சனா இருக்கிற வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும். உங்க கூட இருக்கிறதுனால அதோடைய சப்ஜெக்ட் நாலேஜும் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கிறதுனால நான் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம், உங்ககிட்ட இருந்து ஒரு இன்புட் கேட்குறேன். முக்கால்வாசி வர பிராண்டோ கிளைண்டோ வருவாங்க, திடீர்னு ஒரு மாசத்துல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், ஒரு மாசத்துல இது நடக்கணும், இவ்வளவு சேல் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினா அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கோ பேஷன்ஸோ கிளைண்ட் சைட்ல இருக்காது ஒரு ஏஜென்சி கிட்ட வரும்போது. பட் சும்மாவே ஒரு 3 மாசம் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் ஒரு 6 மாசம் 3 மாசம் இருப்பாங்களே தவிர ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கும் போது அதை கன்சிஸ்டன்டா ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் பண்ணணும் அப்படின்ற புரிதல் இருக்காது. உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கொடுப்பீங்க சார்? அஸ் அன் ஏஜென்சியா, அதுவும் குறிப்பா வந்து இந்த மாதிரி Tier 3 டவுன்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா இவங்களை எஜுகேட் பண்றதா நம்மளுடைய தலையாய கடமையாகவே வந்து அதுதான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ற முக்கால்வாசி கிளைண்ட்டுக்கு 80% கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸே எங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. அவங்கள வந்து அந்த 0 to 1 எடுத்துட்டு போற வேலையை தான் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் ப்ரெசன்ஸே இல்லாத ஒரு கிளைண்ட்டை எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவை. இப்போ எல்லா பிஸ்னஸுக்கும் பேசிக்காக ஒரு வெப்சைட் தேவை, பேசிக்காக கூகுள் மை பிஸ்னஸ் தேவை. அதுக்கப்புறம் அதில் ஆர்கானிக் கண்டென்ட் தேவை, அதில் ஆட் ரன் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும். இது எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணும்போது அவங்களுக்கு இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு எஜுகேட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிற கிளைண்ட்ஸ் இருக்காங்க, புரியாத கிளைண்ட்ஸும் இருக்காங்க. அது நடக்க தான் செய்யும். நம்ம ஒருத்தருக்கு ரிசல்ட் கொடுக்கும்போது இன்னொருத்தர் தானாக வருவாங்க. அந்த ரிசல்ட் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவங்க நம்ப மாட்டாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இதை 2 வகையான ஆட்களை நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க வந்து அவேர்னஸே சுத்தமாக இல்லாதவங்க, இன்னொரு செட் வந்து ஆல்ரெடி வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி அதில் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. அதுவும் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஸ்பாயிலாக தான் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணாமல் வெறும் வந்து டெய்லியும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் போஸ்டர் போடுறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இவ்வளோ நாள் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அதுதான் இருந்தது. ஆட் ரன் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாது. அப்படி சில செட் ஆஃப் இது வந்து ஏமாந்துருக்காங்க. இப்போ வெப்சைட் வந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு எனக்கு இல்லை வேற ஆள்கிட்ட பண்ணணும், எனக்கு அந்த கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க அப்படின்னா எக்ஸிட் சார்ஜ் கொடுங்க அப்படின்னு கேட்கறது. இவங்களுடைய பிசினஸ் ஓனர்ஸோடைய கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வெப்சைட் நம்ம கையில் இப்போ அவங்க திருப்பி வேற ஆள்கிட்ட பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களையும் வந்து ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இவங்க ஸ்கேமர்ஸ், இவங்க அந்த மாதிரியான ஒரு இதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நம்ம எஜுகேட் பண்ணி தான் அவங்கள புரிய வச்சு அப்படிதான் வந்து நம்ம எடுக்க முடியுது. ரிசல்ட் காமிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ரிசல்ட் காமிக்கிறோம், அதோட கேஸ் ஸ்டடிஸ் நான் இவங்களை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம கையில இருக்கு அப்படின்னா அவங்க நம்ம நம்பருக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அதே இதை நம்ம சொல்லும் போது இப்போ நீங்கள் 3rd tier டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணீங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே மெட்ரோபாலிட்டன் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போதே இந்த சார்ஜஸ் ஃபார் அவர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இன்னொன்று இது ஒரு மேஜர் சேலஞ்ச் நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ ஜஸ்ட் வெறும் இப்போ ஒரு போஸ்ட்னு போடாமல் கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம டெய்லியும் பண்ண முடியாது. அவங்க கேட்குறாங்க நம்ம நம்மளுக்குன்னு ஒரு சர்டன் திங்ஸ் இருக்கும் இல்லையா, மேண்டேட்டா இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணான்ட்டு. பட் அதுக்கான சார்ஜஸ்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். So when you go for ads, அதுக்குமே நம்ம ஒரு certain expenseன்றது for every brand நம்ம அதை கண்டினியூஸா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பிராண்டா இருக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷான ஒரு கன்சர்னா இருக்கட்டும், ரெண்டுமே மினிமலா அட்லீஸ்ட் பேஸா எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸோ இல்லை ஒரு ஃபிகர் வைஸோ எவ்வளோ கன்சிஸ்டண்டா அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மேண்டேட்டரி. இதை நம்ம அப்படி ஒரு நம்பர் த்ரோ பண்ணவே முடியாது. எவ்ரி பிராண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நான் வந்து அவங்கள்ட்ட எப்படி நான் கேட்குறேன்னா இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்கெல்லாம் இப்போ டோட்டலாக வந்து ஒரு நம்பர் சொல்லும்போது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே தூக்கி நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அதையும் நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் இப்போ கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறோம், அது அது வந்து போஸ்டர்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம்.
அதுக்கான பட்ஜெட்டுங்கிறது அந்த கிராஃபிக் டிசைனருக்கு அவருக்கு ஒரு பங்கு போகும். வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வீடியோகிராஃபருக்கானது, எடிட்டருக்கானது, இதுக்கான இது போகும். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கான பட்ஜெட் தனி. நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் ரன் பண்ணுற காசும் அது நம்ம பையில் வர்றதில்ல, அது வந்து மெட்டாவுக்கு போகுது, கூகுளுக்கு போகுது. ஸோ இதுக்கான பட்ஜெட் தனி. நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சருக்கான பட்ஜெட் அவங்க இன்ஃப்ளூயன்சருக்கு போகுது, அதுக்கான பட்ஜெட் தனி. இதை தாண்டி தான் வந்து ஏஜென்சிக்கான ஃபீஸ். ஸோ இந்த பட்ஜெட்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் உங்களால் எவ்வளோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் இவ்வளோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ஏஜென்சி ஃபீஸ் இவ்வளோ. நீங்கள் ஏஜென்சி ஃபீஸை தனியாக என்கிட்ட கொடுத்துருங்க, கண்டென்ட் கிரியேஷனுக்கு தனியாக அதை ஆளை வச்சுக்கலாம், அல்லது அது ஒரு தனி சர்வீஸ். உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் வேணும், உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ போடணுமா, டெய்லி ஒரு போஸ்டர் போடணுமா, அதுக்கு இந்த சார்ஜஸ் வச்சுக்கலாம். உங்களுடைய பட்ஜெட் வந்து நீங்கள் டெய்லி 200 ரூபாய் பட்ஜெட்டில் ஆட் ரன் பண்ணுறீங்களா, இல்லை டெய்லி 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க. அதை உங்களுடைய அக்கௌண்ட்டு உங்களுடைய கார்டுலேருந்து டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிடலாம். அதுக்கான இதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு இதுதான் பட்ஜெட், நீங்கள் டேரெக்டாக இன்ஃப்ளூயன்சருக்கு பே பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு பேக்கேஜாக போடும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கான பிரேக்கப். இப்போ லெட்ஸ் சே ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்டுங்கிறது ஒரு பிசினஸ் ஓனருக்கு அது பெருசாக தெரியலாம். ஆனால் அந்த 50,000 ரூபாயில வந்து அவங்க லெட்ஸ் சே ஒரு 8 வாரத்துக்கு 2 வீடியோ போடணும், ஒரு 8 வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ரன் பண்ணணும்னா அதுக்கே ஒரு 15,000 ரூபாய் போயிடும். 2 இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பண்ணணும், சும்மா ஒரு 5,000 ரூபாய், அதில் ஒரு 10,000 ரூபாய் போயிடும். இது எல்லாம் அது இருக்கு. அதை நம்ம எஜுகேட் பண்ணோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக நான் என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு பிராண்ட் ரீச்சையோ சேலையோ கன்வெர்ட் பண்ணணும். என் ப்ராடக்ட் வைஸ் நான் ஒரு ஸ்ட்ராங்கான சர்வீஸ் வச்சுருக்கேன், என்னால் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக இதை கொண்டு வரணும் அந்த ரீச்சை அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் எத்தனை மாதத்துக்கு நான் அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூஸாக பண்ணணும்? குறைந்தபட்சம் 3 மாதமாவது அதை பண்ணால் அதோட நல்ல ரிசல்ட்டை வந்து நம்ம கண்ணில் வந்து பார்க்க முடியும். இல்லை அவசரமாக எனக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிறது அது நடக்காது. மேபி இப்போ ஒரு வீடியோ நம்ம அட்டம் பண்ணுறோம், முதல் நாள்லேயே சேல் நடக்கலாம். பட் அதை நம்ம கேரண்டி பண்ண முடியாது, அதை எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஏன்னா அதை கிளைண்ட்டை சூஸ் பண்ணுறது, இவங்க கூட ஒர்க் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க கூட மட்டும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், மற்றவங்கள இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத நான் வெளியில் வர்றேன். ஃப்ரீடம் அந்த ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ஏஜென்சி ஓனர்ஸுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க எல்லா கிளைண்ட்டையும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா வேற வழி இல்லை, இந்த மாதிரியான கிளைண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எனக்கும் இந்த 1 இயரில் அந்த மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருக்கு. இப்போ வந்து ஐ அட் அ பிளேஸ் வேர் ஐ கேன் சே நோ. எனக்கு வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ணலாம், இவங்க கூட நான் ஒர்க் இல்லை நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ப்ரிவிலேஜ் எனக்கு இப்போ இருக்கு. அப்படியே உங்ககிட்ட வரேன். இப்போ வந்து ராஜேஷ் கிச்சன் ஆஸ் அ கிளைண்ட், ஓகேங்களா? ஸோ அவங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இது எதுக்காக கேட்குறேன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உங்ககிட்ட நான் ஒரு டெஸ்டிமோனி மாதிரி கேட்குறேன். நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதப்ப நம்மளுக்கு இருந்த சேலும், இப்போ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ராஜேஷ் கிச்சன்ல என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஆர் இம்பாக்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டிங்? அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வந்து ராஜேஷ் கிச்சனை கண்டுக்கவே இல்லை. அது வரைக்கும் ராஜேஷ் கிச்சனில் கூடவே இருந்து எனக்கு ஒவ்வொரு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ராஜேஷ் கிச்சனை கண்டுக்கல. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. நான் கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு இந்த ஆட் ரன் பண்ணேன், ஸோ அதுலேருந்து அவருக்கு இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், அவங்களுக்கு பண்ணியே ராஜேஷ் கிச்சனுக்கு பண்ணியா? ஆக்சுவலாக எங்களுக்கு நிறைய சண்டைலாம் நடந்தது. அந்த ஏன்னா அவ்வளோ நாள் வந்து நம்ம வீட்லேயே இருந்தோம், 2 பேரும் சேர்ந்து காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டு வீட்லேயே இருந்தோம். ஸோ நான் கொஞ்சம் பிஸியானதுக்கப்புறமா நான் வீட்லேயே இருக்க முடியல. என்னால் தொடர்ந்து டெய்லியும் காலை ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறோம், வீட்லேயே இருக்க முடியாத ஒன்று. நான் சுத்தமாக அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. அது வந்து பிஸ்னஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மே மந்த் வரைக்கும் ராஜேஷ் கிச்சனுக்கு நம்ம பெருசாக வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸோ அதனால் எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் மேக்கு மேலே வந்து ராஜேஷ் கிச்சனை ப்ராப்பராக ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணி, ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ வேறு கிளைண்ட்டுக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்காக ஒரு ஏஜென்சி ஃபீஸும் நான் அங்கேருந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ மே மாதம் நம்மளுடைய வெப்சைட் சேலை வந்து நம்ம பார்க்கலாம். வித்தவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வித்தவுட் எனி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். அவங்க கண்டென்ட்டை தவிர நம்ம எப்போவுமே எதுவுமே பண்ணதில்லை. மே மாதம் அவங்களுடைய சேல் இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கும். இருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ
ஜூன் மாதம் வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து அங்கே எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் 99% இன்க்ரீஸ் டோட்டல் சேல்ஸ்ல அண்ட் கன்வர்ஷன்ஸ்லாம் மோர் தென் 2-3x. ஆமாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ மே மாதம் இருந்ததை விட ஜூன் மாதம் வந்து டபுள் பண்ண முடியுது வித் பெய்டு மார்க்கெட்டிங். ஸோ இப்போ ஆர்கானிக் மார்க்கெட்டிங்க்கும் பெய்டு மார்க்கெட்டிங்க்கும் வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து எவ்வளோ சேல் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. பெய்டு மார்க்கெட்டிங்கில் நான் இந்த ப்ராடக்ட்டை தான் நான் புஷ் பண்ணுறேன், ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் எனக்கு ஆர்டர் வரும், இவ்வளோதான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு குழாயை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரி நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ திறந்துக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணுமா, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அடுத்து அதில் எவ்வளோ எவ்வளோ மணி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கன்வர்ஷன் இருக்கும். நம்மளால் இல்லை எனக்கு ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ண முடியல, அப்போ கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, அப்போ அதை நிப்பாட்டிக்கலாம். எனக்கு புது ப்ராடக்ட் வருது, அதை நம்ம புஷ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பெய்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம ஹோம் க்ரௌன் பிராண்டா இருந்து இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் சார் மட்டும் தான் இருந்தீங்க. ஒரு 2 பேர்ல ஆரம்பிச்ச பிராண்ட் இன்னைக்கு ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த டீம் பில்டிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மேஜரா நிறைய பிராண்ட்ஸ்ல ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டி வந்து ஸ்டாஃபை ரீட்டைன் பண்றது தான். ஸோ உங்களுடைய ப்ராடக்டோடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க, உங்களுடைய பிராண்டோடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் தான். ஸோ அதை நீங்க ரெசிபியா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா சொன்னாலும் அதை இங்க அவங்களா பண்ணும்போது இன்னும் நிறைய கத்துக்கிறாங்க. எங்க இருந்து அந்த ட்ரஸ்ட் நீங்க அவங்க மேல வைக்கிறீங்க? இல்லை அவங்க எப்படி உங்ககிட்ட இத்தனை வருஷம் ரீட்டைன் ஆகுறாங்க? நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெசிபி வந்து நான் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிட்டேன், நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தாது. நம்ம யாருமே வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரல. ஸோ வந்த எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து நாங்கள் சொல்லி கொடுத்து தான் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க இத்தனை வருஷம் அவங்க இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் எல்லாருமே வந்து ராஜேஷ் கிச்சன் ஃபேமிலி. ஸோ எங்கள் ஃபேமிலியில் நான் எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட எப்படி பழகுவேனோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்கள்ட்டையும் பழகுவேன். ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவ்வளோலாம் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதை வந்து எடுத்து சொல்லுவோம், இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் பொறுமையாக தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்க வந்து என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நான் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ இதை ஒரு தடவை சொன்னால் அவங்க அடுத்த தடவை அதை செய்ய மாட்டாங்க, மாற்றி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படியே இது நம்ம சைட்ல திருப்பினீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அண்ட் கம்யூனிட்டி பில்டிங். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா கூட அந்த திண்டுக்கல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் டிஜிட்டல் அவார்ட் நடத்திருந்தீங்க. ஸோ அது வந்து ஸ்மால் ஸ்கேல்லாம் அதில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணியிருந்தீங்க. நிறைய அக்னாலஜ்மெண்ட், இன்னும் அரௌண்ட் கிரியேட்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே. ஸோ டிஜிட்டலாக ஒன்று கொண்டு போகும்போது அந்த நெட்வொர்க்கிங்கும் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த இப்போ நான் முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணும்போது நம்ம நிறைய வந்து சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்களாக தேடி கற்றுக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான இந்த நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து நல்லா பண்ணியிருக்க முடியும். ஒரு ப்ராடக்ட் பேக்கேஜிங் வேணுமா, இன்னைக்கு ஒரு 2 கால் பண்ணுறோமா, டக்குன்னு வந்து அதை ஒரு வெண்டரை பிடிச்சிடலாம், அதுக்கான விஷயத்தை கேட்டுடலாம். இப்படி ஒரு மேனுஃபேக்சரரை பார்க்கணுமா, இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஃபோன் கால்ஸில் வந்து அதை ரீச் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி வந்து அப்போ எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டு தான். எங்களுடைய ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இந்த நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்க மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பா வந்து போலீஸ்காரர். ஸோ இந்த மிடில் கிளாஸ், இந்த சேலரிடு எம்ப்ளாயி ப்ரொஃபஷனல்லேருந்து வந்தனால அந்த பிஸ்னஸ் கனெக்ட், அந்த ப்ராடக்ட் நாலேஜ், பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, சேல் இது வந்து எங்களுக்கு அது தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த பர்பஸுக்காக நெட்வொர்க்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் நெட்வொர்க்கிங் ஃபோரமில் நான் BNI மாதிரியான ஃபோரம்ஸில் நான் இருக்கேன். இவங்க வந்து இப்போ ரோட்ரி ஷி அந்த மாதிரி DPC அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து மெம்பர். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இப்போ இஃப் யூ ஆர் இன் டு பிஸ்னஸ் யூ நீட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ். அவங்களால தான் உங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த டிஸ்கனெக்ட் இருக்கும். இப்போ ஒரு சேலரிடு எம்ப்ளாயிஸாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஜாபு, அவங்களுக்கான அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸு, அது ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்போ நமக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்கோம் அப்படின்னா
சிமிலர் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஏன்னா அவங்களால தான் நம்மளுடைய இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், அவங்களால வந்து சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரமில் வந்து கண்டிப்பாக மெம்பராக இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஹோம் கிரவுண்ட் பிஸ்னஸாக இருந்து ஒரு ஹோம் மேக்கர் சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. ஆமாம், அவங்க ராஜி சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கும்போது நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடியன்ஸ் ஏசிபி, ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அது நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்காக ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணணும். அந்த ஆடியன்ஸில் லார்ஜ் ஆடியன்ஸில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சின்ன கம்யூனிட்டி இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டிகிட்ட நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ண முடியும். அல்லது வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி, உங்களுக்கான ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கி நீங்கள் சேல் பண்ணலாம். இதை நம்ம தெரிஞ்சு பண்ணல, பட் பின்னாடி ரிலீஸ் பண்ணும்போது ஓகே இது நாமளும் இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம். ராஜதி ஒரு ஆடியன்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த ஆடியன்ஸ்லேருந்து ஒரு டைட்டான ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு தேவையான ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து அதை லான்ச் பண்ணாங்க, சேல் பண்ணாங்க வித்தவுட் இன்டென்ஷன். அது தானாக வந்து நடந்தது. ஸோ பட் வித் இன்டென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஆடியன்ஸ் வச்சுருக்கவங்க அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான, அவங்களுடைய கம்யூனிட்டி கோர் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் சர்வீஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் வச்சுருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஆடியன்ஸை அவங்க பில்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த கட்டமாக, அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப் ராஜேஷ் கிச்சன் அண்ட் சோஷியல் குரு. ராஜேஷ் கிச்சனுக்கு ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா, இப்போ ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த அவுட்லெட்ஸ் நிறைய பக்கம் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் இருக்குது. சூப்பர். அது வந்து ராஜதி சொன்னதில் சில பேர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் பிஃபோர் டூயிங் தட் நம்ம வந்து எங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, ஒரு ஸ்டோராக ஒரு அவுட்லெட்டாக அது ப்ராஃபிட்டபுளாக இயங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம், இதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் மெத்தடில் கொண்டு போகிறதா இல்லை நாமளே வேறு பக்கம் அவுட்லெட் போகிறதா அப்படிங்கிறது, இல்லை இ-காமர்ஸாகவே D2C பிராண்டாகவே கண்டினியூ பண்ணுறதா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நம்ம 1 year டைம் எடுத்து அதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ணுவோம். அது வரைக்கும் அந்த எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து அது கிடையாது. அது வரைக்கும் D2C பிராண்டாக தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. நம்ம ப்ரூவ் பண்ணாமல் அதை வந்து நம்ம இன்னொருத்தர் மணினா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ சோஷியல் குருக்குடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் சார்? சோஷியல் குரு வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக வந்து இருக்குது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி நான் இன்னும் பெரிய கிளைண்ட்ஸ், நல்ல கிளைண்ட்ஸ், ஏன்னா எங்களுடைய பெயின் பாயிண்ட்டை தான் நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ராஜேஷ் கிச்சன் எப்படி வந்து திண்டுக்கல் வந்து Tier 3 டவுன் அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது திண்டுக்கல் கிடையாது, செம்மடைப்பட்டி வந்து ஒரு கொரியர் கூட டெலிவரி பண்ணாத ஒரு ஊர். போன வருஷம் வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன், பிராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லாத ஒரு ஊர். ஸோ இந்த ஊரில் இருந்து ராஜேஷ் கிச்சனை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டப்படும். இந்த மாதிரியான பிராண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றது அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ இந்த மாதிரியான ஹோம் க்ரோன் Tier 2 இதிலிருந்து வர்ற பிராண்ட்ஸுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு அது எனக்கு ஒரு ஆசை. அதை நாங்கள் வந்து பண்ணணும், பெரிய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்க நிறைய டவுனில் இருக்கிறவங்களுக்கு அந்த டிஜிட்டல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களும் அந்த 0 to 1 எடுத்துகிட்டு போகணும், அதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஜென்ரலாக ஒரு மித்து இருக்குல்ல, ஸோ வென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டுகெதர் இன் அ பிஸ்னஸ், அங்கே கான்ஃப்ளிக்ஸ், ஈகோ கிளாஷஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை பண்ணணுன்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், அது ஒரு கப்பல் கோல்னே சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு அது ஒரு 90% கேதரிங்கில் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கப்பலாக நடத்தும் போது அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்ன? டெஃபினட்டாக உங்களுக்கு உங்கள் ஷேர்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இல்லை, நாங்கள் வந்து அதை நல்லா ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்னு தெரில. ஏன்னா எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்கு. இப்போ நான் ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, ஒரு 10 hour 12 hour வந்து வெளியில் இருந்துட்டு மீதி இருக்க டைம் வர்றோம், அதில் ஒரு 8 hours தூங்கிடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கே சண்டை வருது அப்படின்னா, நாங்கள் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நிறைய தான் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த ஹோம் திங்ஸ், ஒர்க் திங்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்க முடியாது.
ஸோ அப்போ நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தால் அது வந்து நமக்கு வீட்லேயும் வந்து அது பாதிக்கும். வீட்டில் நமக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அது வந்து ஒர்க்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி அங்கே வந்து பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படும். நாங்கள் எங்கள் 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்தது அப்படின்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ண மாட்டோம், சேல் குறையும். அப்போ ஸ்டாஃப் வந்து திட்டுவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க ஆமா நீங்க பண்றது சரியில்லை, உங்களுக்குள்ள சண்டைன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, அது ஏன் பிசினஸ்க்குள்ள வருது, நீங்க வீடியோ போடாதனால எங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது, ஆர்டர் வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வந்து எங்களை திட்டுவாங்க. அப்படிதான் அது நடக்கத்தான் செய்யும். நாங்க வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா அதை கடந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது எப்படியோ அப்படியே மேட்ச் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லான செஷனாக இருந்துச்சு. பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளும் வரலாம், இவ்வளோ விஷயங்களை ரெடியாக வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு விஷயமும் ஸ்கில் இருந்தால் பண்ணணுன்ற கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாவே ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்களும் நிறைய மார்க்கெட்டிங் டிப்ஸாக இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிராண்டுக்கோ பிஸ்னஸ்க்கோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ உங்கள் டைம் அண்ட் எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்சைட்ஃபுல்லான செஷன்ஸ் பார்க்கறதுக்கு ப்ரோலிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.